வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசையில என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மீனாவ நம்ம முத்து நீயா நானாக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தா பாத்தீங்களா? அதுல ஸ்ட்ரிக்ட்டா நம்ம மீனா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்கங்க. உடனே நம்ம முத்து நீ ஏன் இப்படி பண்றதுலாம் எனக்கு தெரியல. சரி என்னமோ பண்ணிட்டு போங்கிற மாதிரி விட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மனோஜ் அவரோட சந்தோஷத்த ஷேர் பண்றதுக்காக ரோஹிணி கிட்ட வந்து பேசுறதுக்கு ரூம்குள்ள வராங்க. ஆனா ரோஹிணி தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்த மனோஜே என்னாச்சுன்னு சொல்லி ரோஹிணி கிட்ட கேட்க, நான் ரோஹிணி இல்ல கல்யாணின்னு சொல்லி பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டா. கல்யாணியா? அது யாரு? அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் கிருஷ்ணோட அம்மா. ஆவியா வந்திருக்கேன். உன் பொண்டாட்டி உடம்புல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனோஜ பயங்கரமா பயமுறுத்திட்டு இருக்கா. எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என் பையன் கிட்ட பாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. நான் எதுக்கு உங்க பையன்கிட்ட பாசமா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் வந்து பாவமா இருக்கானே, அவனுக்கு யாருமே இல்லையே, அப்பா அவன்கிட்ட பாசம் கூட உன்னால காட்ட முடியாதா? ஏன் எதுக்குன்னா என்னைய கேள்வி கேட்காத, நீ அப்படி இரு அப்படிங்கிற மாதிரி பேசுறா. இப்ப நான் பேசின எல்லாத்தையுமே நீ வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்ன அப்படின்னா உங்க அம்மாவோட ரத்தத்தை குடிச்சிருங்கிற மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட மனோஜ் சரி சரின்னு சொல்லி மண்டையாட்டிட்டு இருக்கான். அதை நீ இப்ப இருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணும். நீ வெளியே கிருஷ் இருக்கான், அவனுக்கு போய் இட்லி ஊட்டி விடுன்னு சொல்லி சொல்றா. அதை பார்த்தாதான் நான் ரோஹிணியோட உடம்புல இருந்தே வெளியே போவேங்கிற மாதிரி சொல்லிட்டா. நம்ம மனோஜ் குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம கிருஷ்ண கூட்டிட்டு போய் இட்லியும் ஊட்டிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம மீனா, ரவி, ஸ்ருதி, முத்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயா வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்த கையோட அவளும் மனோஜ் பார்த்து ஷாக் ஆயிட்டா. நேரா மனோஜ் கிட்ட வந்துட்டு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, இவனுக்கு எல்லாம் எதுக்கு ஊட்டி விட்டு இருக்கன்னு சொல்லி பயங்கரமா திட்டுறா. உடனே நம்ம ரோஹிணியும் கூப்பிட்டு, இவன் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ரோஹிணியும் ஏன் மனோஜ் இதை பண்ற அப்படின்னு கேட்கும்போது, நம்ம மனோஜ் ஓ அது போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எது போயிருச்சா அப்படின்னு கேட்டா, கல்யாணி அப்படின்னு சொல்ல வரான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, உண்மையை வெளியே சொன்னா அவங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு நினைச்சிட்டு அவன் உண்மையும் வெளியே சொல்லாமலே விட்டுறான். இல்லம்மா இந்த பையன் பாவமா இருக்கான், சாமியார் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருங்கிற மாதிரி அவன் ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கான். எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கும் போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம விஜயா நம்ம ரோஹிணிக்கு வார்னிங் கொடுக்குறா. நீ தான் அவனை மாத்தணுங்கிற மாதிரி. ஒரு பக்கம் நம்ம மீனா வார்னிங் கொடுக்க, ஒரு பக்கம் நம்ம விஜயா வார்னிங் கொடுக்க, நடுவுல நம்ம ரோஹிணி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு நைட்டு நம்ம கிறிஷும் ரோஹிணிக்குள் தான் போய் படுக்கிறதுக்கு போயிட்டான். அங்க நம்ம மனோஜ் கிறிஷ் உள்ள வர்றது பிடிக்காத மாதிரி பண்றான். ஆனா நம்ம ரோஹிணியை பார்த்துட்டு சரி ஓகே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லிட்டான். நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஷ் வந்து மனோஜோட ஷூ எடுத்து பாலிஷ் போட்டு இருக்கான். எதுக்குடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி முத்து கேட்க, அவள் தான் என்னை வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விடணுங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம மனோஜ் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. நம்ம ரோஹிணி இன்னொரு பக்கம் கல்யாணம் உடம்புக்குள்ள வந்த மாதிரி பயமுறுத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம்.